இங்க ஒரு பொண்ணு ஒரு நிமிஷத்துலயே மனுஷ உடம்புல இருக்க கொழுப்பை உறிஞ்சு எடுத்துடுறா. இவ உண்மையான மனுஷி கிடையாது, கொழுப்பை உறிஞ்சு எடுத்து வாழ்ற மான்ஸ்டர். அப்போ ஒரு நாள் ரொம்ப குண்டா இருக்கிற ஒருத்தன் கார்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அவனுக்கே தெரியாம பின்னாடி ஒரு கருப்பு உருவம் வந்து அவன் கொழுப்பெல்லாம் உறிஞ்சு எடுக்க அவன் அங்கேயே செத்தும் போயிடுறான். அதுக்கப்புறமே சாம் அண்ட் டீன் அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்க இறந்த நபரோட உடம்புல சிவப்பு கலர் மார்க்கை தவிர்த்து வேற எதுவுமே இல்லைன்னு ஷாக் ஆகுறாங்க. அவங்க 2 பேரும் அந்த கேஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க அந்த கேப்ல இன்னொரு இன்சிடென்ட்டும் நடந்துருது. அதாவது ஒரு லேடி வந்து ஜிம்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணியுமே இன்னுமே வெயிட் குறையல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்க பின்னாடி இருந்து ஏதோ சத்தமும் கேட்கும். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க பின்னாடி இருந்த கருப்புருவம் முதல் நபரை எப்படி கொலை பண்ணுச்சோ அதே மாதிரி உங்க உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் உறிஞ்சி இவங்களையும் கொலை பண்ணிருது. அதே நேரத்துல இங்க சாமோண்டின் இந்த 2 கொலைகளுக்கும் நடுவுல இருக்க கனெக்ஷனே கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது இறந்த 2 பேருமே ஒரே வெயிட் லாஸ் பார்க்க தான் போயிருப்பாங்க. அதாவது எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் டயட்டும் இல்லாம ஒரே வீக்ல வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த உடனே சாமுக்கும் டீனுக்கும் வந்து சந்தேகம் வந்துருது. அதனால இவங்க 2 பேருமே ட்ரெயினராகவும் செஃபாவும் உள்ள நுழையிறாங்க. அங்க வர கிளைண்ட்டுக்கு எல்லாரும் உடம்புலயுமே இந்த ரெட் கலர் மார்க் இருக்கதே நோட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கிளைண்ட்டுக்கு வந்து டயட் ஃபுட் கொடுக்காம ஹை கேலரியில ஒரு ஃபுட்டையும் சப்ளை பண்றதையும் பாக்குறாங்க. உடனே லேனுமே அதுல என்ன கலந்திருக்காங்க அப்படின்னு பாக்கிறதுக்காக சாப்பிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுல ட்ரக் கலந்திருக்காங்க அப்படின்னு. 2 பேருமே இதுக்கு காரணம் ஸ்பாவோட ஓனர் ஜேன் தான் முடிவுக்கு வராங்க. அதுக்குள்ளேயே இவங்க 2 பேரோட யாரு அப்படின்ட்டு ஜேனுக்குமே தெரிய வந்துருது. அதனால இவ ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த கொழுப்பு எல்லாமே சாப்பிடலாம் முயற்சி பண்ணும்போது அதுக்குள்ளேயுமே இவ கையும் கழுவுமா மாட்டிக்கிறா. இவளை விசாரிக்கும் போது இவ கொழுப்பு உறிஞ்சு வாழ்ற பாரசைட் தான் அப்படிங்கறத ஒத்துக்கிறா. ஆனா இவ ஸ்பாக் வந்து எக்ஸஸான கொழுப்போட வரவங்களுக்கு கொழுப்பு உறிஞ்சு இவ ஹெல்ப் தான் பண்ணிருப்பா. உண்மையான கொலகாரன் இவனோட அண்ணன் அலாண்ட்ரோக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சு போனனால மனுஷங்களோட எக்ஸஸான கொழுப்பெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜேனோட ஹஸ்பண்டையுமே அவன் கொடூரமா கொண்டு இருப்பான். இதெல்லாம் சொல்லிட்டு ஜேனுமே அவன் நாக்க கட் பண்ணா இறந்துருவான் அப்படிங்கறதையும் சொல்லிடுறான். உடனே சாமும் லேனுமே அவனை தேடி போறாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அவன் பலவீனமா இல்ல, ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா இருக்கான். அவங்க 2 பேத்தையுமே ஈஸியா அடிச்சு போட்டு சாமோட கொழுப்பெல்லாம் உரியெல்லாம் போகும்போது லேன் அவனோட நாக்கையுமே கட் பண்ணி அங்கேயே அவனை சாவடிச்சிடுறான்.